வணக்கம் தோழர்களே. இன்றைய பதிவில் நாம் இதை பற்றி விவாதிக்க உள்ளோம் என்றால், இந்திய கூட்டணி கூட்டத்தில் கலந்து கொள்ள மாட்டோம், அதாவது இந்தியா கூட்டணி கூட்டத்தில் கலந்து கொள்ள மாட்டோம் என்று டெல்லியில் டிஆர் பாலு மற்றும் திருச்சி சிவா கூட்டாக பேட்டி. முதலில் நாம் கூட்டணி என்றால் என்ன, கூட்டாட்சி என்றால் என்ன என்பதை பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதற்கு முன்னாடி சமூக ஒற்றுமையை பாதிக்கும் வகையில் எந்த கூட்டணியும் எந்த கூட்டாட்சியும் நமக்கு தேவையில்லை என்பதை நாம் உணரணும். என்ன கூட்டணி என்பது மாநில சமூக ஒற்றுமையை மேம்படுத்துவதற்கு கொள்கை அடிப்படையில், கூட்டாட்சி என்பது தேசிய அளவில் கருத்துக்களை சிறந்த கருத்துக்களை ஏற்பதற்கு. இது ரெண்டுத்தையும் பற்றி நம்ம தெளிவாக புரிஞ்சாதான் அரசியல் செய்ய முடியும். இப்போ தேசிய அளவில் கூட்டாட்சி நம்ம ஏன் வைக்கிறோம்னா, சிறந்த கருத்துக்களை உள்வாங்கிறதுக்கு. எதற்கு? மாநில சமூக ஒற்றுமையை பேணி காப்பதற்கு. மாநில சமூக ஒற்றுமையை பேணி காப்பதற்கு தான் தேசிய அளவில் நம்ம கூட்டாட்சி வைக்கிறோம். எதற்கு? சிறந்த கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்வதற்கு. ஒரு மாநிலமாக இருந்து, இனமாக இருந்து, மொழி அடிப்படையில் நம்ம மனித நேயத்தை மேம்படுத்த முடிய சாத்தியமே கிடையாது. மாநிலத்துக்குள்ள ஒரு மொழிக்குள்ளே இருந்து நம்ம கருத்துக்களை பெற வேண்டும் என்றால் நம்ம அரிஸ்டாட்டில் பற்றி படிக்கணும், அம்பேத்கர், மத்திய பிரதேச அம்பேத்கர் பற்றி படிக்கணும். என்ன அப்புறம் யாரை பற்றி படிக்கணும்? அம்பேத்கர், பெரியாரை பற்றி படிக்கணும், கால் மார்க்ஸ் பற்றி படிக்கணும். அப்படிங்கிறது சிறந்த கருத்துக்களை நம்ம ஈர்க்கணும் மாநில சமூக ஒற்றுமையை பெறுவதற்கு. அதுக்கு தான் கூட்டாட்சிங்கிறது தேவைப்படுது. புரியுதுங்களா? இப்போ இந்திய கூட்டணி என்பது தேசிய அளவில் கூட்டணி வைக்க முடியாது, அது மாநில அளவில் தான் கூட்டணி வைக்க முடியும். தேசிய கட்சிகளில் கூட்டாட்சி தத்துவத்தில் ஒரு தேசிய கட்சி கருத்துக்களை சிறப்பாக, கொள்கை கருத்துக்களை சிறப்பாக கொண்ட கட்சியை நம்ம மாநில கூட்டணியாக சேர்க்கலாம், இணைக்க முடியும். இணைத்து நம்ம சமூக ஒற்றுமையை மேம்படுத்த முடியும். எதன் அடிப்படையில்? கல்வி மூலியமாக, கல்வி அடிப்படையில். என்ன மாநிலத்தில் தான் கூட்டணி, தேசியத்தில் கூட்டாட்சி தான், தேசியத்தில் கூட்டணி கிடையாது. இந்திய கூட்டணிங்கிறது தவறு. ஆகவே தோழர்களே, நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். மாநிலத்தில் சமூக ஒற்றுமை பாதிக்கக்கூடிய எந்த கூட்டணியும் எந்த கூட்டாட்சியும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம கூட்டணியும் கூட்டாட்சியும் எதற்குன்னா, சிறந்த கருத்துக்களை உள்வாங்குவதற்கு தான். சிறந்த லீடர்களின், உலகளாவிய சிறந்த தலைவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவர்களுடைய கருத்துக்களை உள்வாங்கி நம்ம சமூக ஒற்றுமையை, மாநில சமூக ஒற்றுமையை மேம்படுத்துவதற்கு தான் இந்த கூட்டணியும் கூட்டாட்சியும். மாநிலத்தில் பிளவு ஏற்படுத்தும் வகையிலோ இல்லை சாதிய ரீதியான வேறுபாட்டை விதைக்கும் வகையிலோ எந்த கூட்டணி எந்த கூட்டாட்சி நமக்கு தேவையில்லை என்பது தான் என்னுடைய கருத்து. வாழ்க வையகம், வாழ்க தாய் தமிழ் திருநாடு. வணக்கம்.